வடமாகாணத்தில் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான முன்னேற்றம் காணப்படுவதாக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் செயலகத்தில் நேற்று அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டத்தில் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டது. யாழ் நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் தரமற்ற பொலித்தீன் பைகள், ஒருநாள் பாவனைக்குரிய பிளாஸ்டிக் கப்புகள் மற்றும் லஞ்ச் ஷீட் என்பன ரகசியமாக விற்பனை செய்யப்படுவதாக சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் வர்த்தக நிலையங்களின் உரிமங்களை ரத்து செய்ய உள்ளூராட்சி மன்றங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவுள்ள புதிய சுற்றாடல் சட்ட வரைவு நடைமுறைக்கு வந்ததும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்துவதில் மேலும் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் SC ஆனந்த் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நல்லூர் பெருந்திருவிழா உள்ளிட்ட ஆலய உற்சவ காலங்களில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகளின் பாவனையை முற்றாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், யாழ் மாநகர சபை கடைகளுக்கான அனுமதியை வழங்கும் போது இதனை ஒரு கட்டாய நிபந்தனையாக விதிக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும், லஞ்ச் ஷீட் பாவனையை கட்டுப்படுத்தும் விடயத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் மிகவும் சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் ஆளுநர் இதன்போது தெரிவித்திருந்தார். தங்கள் நாய்களை ஏன் பிடித்தீர்கள், எப்படி நீங்கள் பிடிக்க முடியும் என்ற பப்ளிக்கு சரியான அவேர்னஸ் இல்லாத காரணத்தால் அப்படியெல்லாம் முரண்பட்ட இடங்களும் இருக்கின்றது. அப்போ அதில் சரியாக நாங்கள் ஒரு இக்கட்டான நிலையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேவையில்லாமல் நாங்கள் பிரச்சனையில் முகங்கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த போலீஸின் ஒத்துழைப்பை நீங்கள் இந்த பிரதேச சபையின் ஊடாக அந்த நேரத்தில் எதிர்பார்த்தால் அந்தந்த பிரதேச சபையின் ஊடாக அந்த நாங்கள் நாயை பிடிக்கும் போது ஏற்பட இடர்பாடுகளை தவிர்க்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த நாயை பிடிக்கிற நேரம் கட்டாயம் வேக்சினேட் பண்ண வேணும். எங்களுக்கு யாழ் மாவட்டம்தான் இலங்கையில் சதவீதத்தில் கூடுதலான ரெஜிஸ்டர் கடந்த வருஷம் மற்ற இடங்களோட ஒப்படைக்கிற பாப்புலேஷனுக்கு 7-8 டெத் நடந்திருக்கு. எங்களுக்கு நோத்து காங்கால வழியில் போனீங்கன்னா மாவட்ட பிளேட்டோ இதோ நல்ல சுடுதண்ணியில் அதை இல்லைன்னா சரி, எங்களுக்கு லஞ்ச் இஷ்யூ கடை போட வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. வீட்டில் பாவிக்கிறவன் கட்டைகளையும் வாழையில கன்னடங்களை நல்ல வடிவாக கட்டினோம். அந்த ட்ரைனிங் இல்லாததான் நம்ம பார்த்து பழகிட்டோம். அப்படியே இன்னொரு பேப்பரும் இருக்குது. சில பேர் பாக்ஸ் கொஞ்சம் விடலாம், பாக்ஸும் காட்டிடும். எங்களுக்கு ஏதோ செய்தால் சரி, இந்த லஞ்ச் இஷ்யூ அதில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. சில இடங்களில் நகர்ப்புறங்களில், தனியாக முனிசிபாலிட்டியில் நகர்ப்புறங்களில் சில கடைகளில் இதை லஞ்ச் இஷ்யூவாக ஒட்டுமொத்தமாக விற்கணும். ஒன் டே கப்பை விற்கணும். ஒன் டே கப்பை நாங்கள் இதுகளெல்லாம் தடை செய்திருந்தாலும் கோயில்கள் திருவிழாக்களில் நியாயமாக வருது. திருமண வைபவங்களுக்கு பிறகு வருது. இப்போ மண்டபங்களுக்கும் இருக்கமாக சொல்லியிருக்கிறோம். சில மண்டபங்கள் மட்டும் இன்னும் பாதிக்கலாம். சில அடிப்படைகளில் நடக்கிறதுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு இடத்துல பெரிய நாங்கள் உலகடங்கு ப்ரோக்ராம் செய்தாலும் அவ்வளோ கண்டெய்னர்ஸுக்காலும் அந்த ஊருக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த திண்ம கழிவு முகாமைத்துவம், குறிப்பாக இந்த பொலித்தீன் பாவனை இப்போ நாங்கள் சட்டத்தால் எவ்வளவு நடைமுறைப்படுத்தினாலும் சில பேர் அதை இறுக்கமாக பின்பற்ற எங்களுக்கு இந்த கேஸ் போட்டிருக்கிறோம். கணக்கு இப்போ கூட 5 கேஸ் இன்றைக்கு வருகுது. என்னடா திருப்பி சில பேர் அந்த கேஸில் முடிவடையும் கிடையாது, லொட்டா விற்கிறார்கள் ஜெஃப்னா டவுனுக்கு. அப்போ நாங்கள் இப்போ அதில் சட்டத்தை மாற்றி இருக்கேன்டா. இப்போ 24ஆம் தேதி அந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு இவ்வளோ நாளும் 10,000 ரூபா மேக்ஸிமம் ஃபைன். இப்போ 10,000லேருந்து 1 மில்லியன் வரையும் அந்த இது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் இனி கொஞ்சம் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கிங்க, ஒரு பொட்டில் எல்லா ப்ராடக்டும் இந்த வேஸ்ட்டை வெளியிடுற ஒரு ப்ரொடியூசர், எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று வருது. அதுவும் இந்த சட்டத்தில் அமுல்படுத்தப்படுது. இறுக்கமான நடைமுறை ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனம் தான் அந்த கழிவாவார இருந்த அந்த முடிவு, அதாவது டிஸ்போசல் வரையும் அவைக்கு பொறுப்பு சட்டத்தில் அமுல்படுத்தப்படுது.